உலக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்பொழுது கடந்த ஒரு வாரமாக மனித உடலின் அவயவங்கள் பற்றி இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன வைத்திய முறைகள், நவீன கண்டுபிடிப்புகள், மருத்துவ கருவிகள், இப்படி நாம் ஆலோசனைகளை பரிமாறிக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கூறுவது எல்லாம் விழிப்புணர்வு. as a public health education, as a senior doctor என்ற முறையிலே எங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த அனுபவங்களை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் அவர்களுக்கு கைமாற்றி செல்கின்றோம். அதர்வைஸ் இட் இஸ் அனதர் வே ஆஃப் ரிலே ரேஸ். மனித வாழ்க்கையே ஒன் வே டிராஃபிக். 10 வயதிலிருந்து 20க்கு செல்ல முடியும், 20லிருந்து 40க்கு செல்ல முடியும், 40லிருந்து 60 வயதிற்கு செல்ல முடியும். சிங்கம் நடைபோடுவது போன்று நாம் சென்ற தூரத்திலிருந்து திரும்பி பார்க்கலாமே ஒழிய திரும்பி வர முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே கண்ணதாசன் பாடியது போன்று, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று கூறினான். எப்படி அவன் மரணம் இல்லாமல் வாழ முடியும் என்று கூட கேட்டார்கள். அவன் சொன்னான், இந்த உடல் மறையும், ஆனால் நான் எழுதிய பாடல்கள் கோடிக்கணக்கான மக்களுக்கு அவர்களுக்கு ரசிப்பதற்கு மட்டுமல்ல, அவர்களுடைய மனநோயிலிருந்து விடுபடுவதற்கும், அவர்களுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் என்னுடைய பாட்டிலே ஒரு கருத்து இருக்கும் என்று கூறினான். அதை போன்றுதான் நான் மருத்துவத்துறையினுடைய நிபுணர்களை, அனுபவசாலிகளை, நீங்கள் வாழ்ந்த காலத்திலே மக்களிடம் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு 5%, 10% அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் என்றால், அதைவிட ஒரு சிறந்த காரியம், அதைவிட சிறந்த புண்ணியம் வேறு ஒன்றாக இருக்க முடியாது. இன்று நாம் நுரையீரல் நோய், சாதாரணமாக ஜலதோஷத்தில் இருந்து எப்படி மக்கள் தற்காப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக வருகின்ற மழைக்காலம் தொட்டு மக்களுக்கு ஃப்ளூ, காய்ச்சல், சளி இதெல்லாம் ஏற்படும். அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன், முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள். கைகளை வெளியிலே செல்லும் போதும் வருகின்ற பொழுதும் உணவுக்கு செல்கின்ற பொழுதும் கைகளை கழுவிக்கொள்ளுங்கள், முகத்தை கழுவிக்கொள்ளுங்கள். அதே நேரத்திலே அந்த காலத்திலே 50 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன அதை பயன்படுத்தினார்களோ, உப்பு போட்டு வாய் கொப்பளிப்பது, ஆங்கிலத்திலே சலைன் கார்கள் என்று சொல்லுவோம். ஆவி பிடித்தல், விக்ஸ், ஈக்கலிப்டஸ் ஆயில் போன்றவற்றை இப்பொழுது கார்வாட் பிளஸ் என்று மருந்து கடைகளை கிடைக்கின்றது. அதை சுடுதண்ணியிலே போட்டு ஆவி பிடித்தல், அதாவது ஆங்கிலத்திலே அதை கூற வேண்டும் என்றால், அவர்கள் முகத்திலே ஆவி பிடித்தல் என்கின்ற அந்த தமிழிலே கூறுகின்ற அந்த வார்த்தையை சுடுதண்ணியிலே they have to take அந்த வேப்பரேஷன் இன்னும் ஒருபடி மேலாக பழங்காலத்திலே பல்வேறு மூலிகை இலைகளை போட்டு ஒரு நீராவி பிடித்தல். அப்படி இந்த என்ன ஒரு இதாக இருந்தாலும் சரி, we are taking antiseptic action. ஆனால் அந்த ஆவி பிடித்தல் ஒரு பக்கம், சலைன் கார்கிள் ஒரு பக்கம், அதற்கு பிறகு ரப்பர் அந்த பையிலே சுடுதண்ணியை ஊற்றி முகத்திலே ஒத்தனம் கொடுப்பார்கள். எனவே இந்த மெத்தடுகள் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணினால் நிச்சயமாக அந்த மழை காலத்திலே ஃப்ளூ வைரஸிலிருந்து அத்தனையும் தடுப்பு அவர்களுக்கு கிடைக்கின்றது. நுரையீரல் பாதிக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற முதல் இது மூச்சு திணறல், அதே நேரத்திலே புகைச்சல், இருமல், சளியுடன் கூடிய இருமல், சளி இல்லாத இருமல், சக்கரை வியாதிக்காரவர்களுக்கு தருகின்ற அந்த புகைச்சல் டானிக், இதுவரோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கு ஆன்டிபயோட்டிக் அண்ட் ஆல்சோ ஆன்டிபயோட்டிக் என்கின்ற காய்ச்சல் நிவாரணி மாத்திரைகள், மேல்கால் வலி மாத்திரைகள், ஜலதோஷத்துக்குரிய மாத்திரைகள், இவற்றை எல்லாம் டாக்டரிடம் சென்று காண்பித்து அதற்கு மேல் வியாதி தீவிரம் அடைந்தால், ஏனென்றால் அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கின்ற பொழுது குணமாவதற்கு 2 தினங்கள், 3 தினங்கள், 1 வாரம் கூட ஆகலாம். எனவே தேவைப்பட்டால் இரத்த பரிசோதனை, எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் என்று பல்வேறு நவீன கருவிகள் எல்லாம் வந்துவிட்டது. ஆனால் வருகின்ற நோய்களை எல்லாம்
நிச்சயமாக குணப்படுத்துவதற்கு மருத்துவ கருவிகளும் சாதனங்களும் முறைகளும் மருந்துகளும் ஊசிகளும் இருக்கின்றது. அதை விட வருமுன் காப்பது போன்று ஃப்ளூ வேக்சின் அதுவும் வந்துவிட்டது. அதையும் இந்த பெரியவர்கள் வயதானவர்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். நுரையீரல் பாதுகாப்பது, ஏனென்றால் மனிதனின் நுரையீரல் அவனுடைய ஆக்சிஜன் சிலிண்டர். நுரையீரல் நன்றாக இருந்தால் தான் உடல் இரத்தத்திலே உடல் முழுவதும் அந்த இரத்த குழாய்களிலே ஆக்சிஜன் பிளட் என்பது சுற்றி வரும். உடலுக்கு தேவையான 2 சக்திகளில் ஒன்று ஆக்சிஜன், இன்னொன்று குளுக்கோஸ். இதை 2ஐயும் முறைப்படுத்துகின்ற முக்கியமான வேலையாக இருக்கின்றது. எனவே உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள், தற்காத்து கொள்ளுங்கள், மருத்துவர்களை அணுகி ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள், உணவு முறைகளை முறையாக எடுத்துக்கொள்ளுங்கள், அதே நேரத்திலே முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள். தூக்கமும் மிகவும் முக்கியம், உடற்பயிற்சியும் முக்கியம். நான் கூறிய 5 கட்டளைகளை உணவு, உடற்பயிற்சி, மன அழுத்தம், உறக்கம், பரிசோதனைகள் இவற்றை முறையாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஆரோக்கியமான வாழ்க்கை கோடை காலத்தில் மட்டுமல்ல, மழை காலத்தில் மட்டுமல்ல, பனிகாலத்தில் மட்டுமல்ல, எங்கு இருந்தாலும் உடலை பாதுகாப்பது உங்கள் கடமை. உதவுவதற்கு மருத்துவ நிபுணர்கள் இருக்கிறார்கள். தேவையான பரிசோதனைகளை செய்து கொண்டு, குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, தம்பதிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டியது ஆரோக்கியமான ஆலோசனைகளை பெற்று வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஆரோக்கியத்தை அடகு வைத்துவிட்டு என்னுடைய தொழில், என்னுடைய வியாபாரம் இதுதான் எனக்கு முக்கியம் என்று தூக்கத்தை தொலைத்தது போன்று உங்களுடைய ஆரோக்கியத்தையும் தொலைத்து விடாதீர்கள். இது வேண்டுமென்றே இப்படி செய்பவர்களை நான் கூறுவது, சொந்த காசிலே சூனியம் வைத்துக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் பணமும் முக்கியம்தான், அதே நேரத்திலே அதற்கும் உரிய நேரத்திலே தற்காப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். எந்த காலத்திலும் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு டாக்டர்களும் மருத்துவத்துறை வல்லுநர்களும் இருக்கிறார்கள் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி.